அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களே, உங்களுடைய குணாதிசயங்கள் என்ன? நீங்கள் கடந்து வந்த சவால்கள், பிரச்சனைகள் என்ன? நீங்கள் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும்? நீங்கள் கடக்க வேண்டிய எச்சரிக்கைகள் என்ன? உங்கள் ராசியின் முழுமையான வாழ்வியல் ரகசியங்கள் இப்போதைய கிரக நிலைகள் படி உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க. நவகிரகங்களின் சுபகிரகமான குரு பகவான் அதிபதியாக கொண்ட ராசி தான் இந்த தனுசு ராசி. காலபுருஷ தத்துவத்துப்படி 9வதாக அமைஞ்சிருக்கிறக்கூடியது தான் இந்த ராசி. இது ஒரு உபய ராசி மற்றும் நெருப்பு தத்துவத்தை கொண்ட தனுசு ராசியாக அமைஞ்சிருக்கு. நேர்மறை எண்ணம் எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் இதுவும் கடந்து போகும், எல்லாமே நல்லதுக்கு தான், நல்லது நடக்குங்கிறது நம்பும் அசாத்திய குணம் கொண்டவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க. இவங்க சுதந்திர விரும்பிங்க. யாருக்குமே இவங்க கட்டுப்பட்டு வாழவே மாட்டாங்க. அப்படி வாழ்கிறதே இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சிந்தனையிலும் சரி, செயலிலும் சரி, தனித்துவத்தை இவங்க எதிர்பார்ப்பாங்க. அவங்க ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாங்கன்னா அது என்ன அப்படி, நான் வித்தியாசமாக போடுவேன், எனக்கு இந்த ட்ரெஸ் தான் பிடிக்கும், எனக்கு இந்த கலர் பிடிக்கும், நீங்கள் என்ன இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுருக்கீங்க, நான் வித்தியாசமாக தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்துலையுமே ஒரு வித்தியாசத்தை விரும்பக்கூடியவங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே படிக்கிறதா இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு பொருளை வாங்கிறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு தனித்துவத்தை இவங்க காட்டுவாங்க. தனித்துவமாக இருக்கணும்னு விரும்புவாங்க. எல்லாத்துலேயுமே நம்ம ஒருத்தரை போலவே இன்னொருத்தர் இருக்கக்கூடாதுன்னு இவங்க நினைப்பாங்க. இவங்க நேர்மறை மற்றும் உண்மை கொண்டவங்க. முகஸ்துதி பேச தெரியாது இவங்களுக்கு. மனசில் பட்டதை பட்டவர்த்தனமாக பேசிடுவாங்க. இதனால் பல நேரங்களில் இவங்களோட பேச்சை இவங்களுக்கு எதிரியாக மாறிடுங்க. யாருக்கிட்ட எந்த இடத்துல என்ன பேசணும்னு தெரியாது இவங்களுக்கு. அது யாராக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அது சொல்லணுமா சொல்லக்கூடாதா, அப்புறமா சொல்லிக்கலாமா, இல்லை வேறு விதமாக மாற்றி பேசலாமாங்கிற விவரமே இவங்களுக்கு தெரியாது. பட்டதை நான் பேசணும், அவ்வளோதான். உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க உடனே பேசிடுவாங்க. அதனால் இவங்க நிறைய பேருக்கு எதிரியாக இருப்பாங்க. கெட்ட பேர் நிறைய எடுத்துக்குவாங்க. அறிவு தேடல் இவங்கக்கிட்ட நிறையா இருக்கும். எப்போவுமே எதையாவது கற்றுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த ஆர்வம் இவங்கக்கிட்ட நிறையா இருக்கும். ஆன்மீக தத்துவம், அது மட்டும் இல்லாமல் சட்டத்திட்டங்களில் அதிக ஈடுபாடு இவங்களுக்கு இருக்கும். அறிவை வளர்த்துக்கணும்னு நினைப்பாங்க. புதுசாக ஏதாவது கற்றுக்கணும்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க. துருன்னு எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு சொல்லி ஆர்வத்தோட சிறுபிள்ளை மாதிரியே இருப்பாங்க. இயல்பாகவே இவங்க ரொம்ப தாராள மனப்பான்மை கொண்டவங்க. இவங்க மற்றவங்களுக்கு உதவுறதில், தொண்டு செய்கிறதுலையும் ஆர்வம் அதிகம் இருக்கும் இவங்களுக்கு. நேரங்காலம் பார்க்காம, யார் என்னன்னு பார்க்காம இவங்க ஒருத்தருக்கு உதவி வேணும், தொண்டு செய்யணுன்னா இவங்க அடி மட்டத்துக்கும் இறங்கிடுவாங்க. இரட்டை இயல்பு கொண்டவங்களாக இருக்கிறதால எந்த ஒரு முக்கிய விஷயத்துலையும் முடிவெடுக்கிறதுல இவங்க கொஞ்சம் குழப்படைவாங்க. ஆனால் ஒன்றுங்க, இவங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க. எதையுமே தைரியமாக கையாளக்கூடியவங்க. இவங்களோட வாழ்க்கையில் புத்திசாலித்தனமாகவும் கடின உழைப்பாலும் முன்னேறணும்னு இவங்க நினைப்பாங்க. கடினமான சூழ்நிலையில் கூட ரொம்ப பொறுமையாக கையாளுவாங்க. அதாவது எவ்வளோ பெரிய கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அதை எப்படி செய்யணும், எந்த காயை நகர்த்தினா என்ன நடக்கும்னு சொல்லி பொறுமையாக யோசித்து கரெக்டான காயை நகர்த்தி வேலையை முடிப்பாங்க. தைரியமாக இறங்குவாங்க. நம்பிக்கையோடு அதை செய்வாங்க. கரெக்டாக செஞ்சு முடிச்சிருவாங்க. இவங்க குரு பகவான் ஆளக்கூடிய ராசி. அதனால் செல்வாக்கு மிக்கவங்களாக இருப்பாங்க. கடந்த சில வாரங்களாக, குறிப்பாக கடந்த வாரத்தில் தனுசு ராசிக்காரங்க மன ரீதியாக பெரும் போராட்டத்தை சந்திச்சிருப்பாங்க. இதை நீங்கள் மறுக்கவே முடியாது. நெருங்கியவர்களாலேயே இவங்க ஏமாற்றப்பட்டிருப்பாங்க. இதை இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது, ஒரு சிலரை தவிர. அப்புறம் மக்களே, இது பொதுவான ஒரு ராசி கணிப்பு தான். இது தனுசு ராசிக்கு பொதுவாக என்னெல்லாம் நடந்திருக்கும், என்ன நடக்க போகுதுங்கிறத சொல்கிறது தான் இது. ஒருத்தருக்கும் பொருந்தும், ஒருத்தருக்கு பொருந்தாது. ஏன் அப்படின்னா, ஒருத்தரோட பிறந்த ஜாதகத்தை பொறுத்து தசா புத்தி என்ன நடக்குதோ அதுக்கான பலன் தான் நடக்கும். இது 100% எல்லாருக்கும் பொருந்தும்னு சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் சொல்கிறது நடக்கலை, நீங்கள் சொன்னது நிறைய பேர் இது சரியாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறீங்க, நிறைய பேர் இது எனக்கு பொருந்தலைன்னு சொல்கிறீங்க. இது ஏன் அப்படி மாறுபடுதுன்னா இதுதான் விஷயம். அவங்கவுங்க ஜாதகப்படி தசா புத்தி என்ன நடக்குதோ அதுக்கான பலன் இருக்கும். சரிங்களா? நீங்கள் யாராலையுமே செய்ய முடியாத உதவிகளை செஞ்சுருப்பீங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு தேவையான நேரத்தில் கை கொடுக்காமல் முதுகுக்கு பின்னாடி பேசுவாங்க. நீங்கள் போன வருஷம் உதவி பண்ணியிருப்பீங்க, இல்லை போன மாதத்தில் உதவி பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது. ஞாபகம் இருந்தாலுமே அவங்க ஆட்களுக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க.
உங்ககிட்ட உங்கள் முன்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க. அந்தாண்ட நகர்ந்து போய் வேறவங்க கிட்ட உங்களை பற்றியே உங்கள் முதுகுக்கு பின்னாடி பேசுவாங்க. நீங்கள் செஞ்ச உதவியோ, நீங்கள் அவங்க கஷ்டத்தில் கூட இருந்ததோ அதெல்லாம் மறந்துடும். அவங்க போய் புறம் பேச ஆரம்பித்ததுமே உங்களை பற்றி என்னெல்லாம் பேசணுமோ, என்னெல்லாம் வஞ்சம் இருக்குமோ அதெல்லாத்தையும் கொட்டி தீர்ப்பாங்க. அது உண்மையான ஒரு பழக்கமே கிடையாது. உங்ககிட்ட தேவை அவங்களுக்கு தேவையான உதவி, அவ்வளோதான். ஆனால் நம்ம ஒரு படி மேலே நல்லா இருந்துட்டாலோ, ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டாலோ, ஒரு நல்ல வெளியில் 4 இடத்துக்கு போயிட்டாலோ, நம்ம குழந்தைங்க நல்லா இருந்துட்டாலோ அவங்களால தாங்கவே முடியாது. அப்போ என்ன பண்ணாங்க, ஆட்டோமேட்டிக்காக நம்மளை போய் பின்னாடி பேசி கரித்து கொட்டி நம்மளை ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவாங்க. இதுதான் நம்ம கூட பழகிறவங்களோட வேலையே. அதுதான் நம்ம ஒருத்தர்கிட்ட நல்லா பேசுகிறோன்னா அதுக்கு நம்ம உண்மையாக இருக்கணுங்கிறது இருக்கவே இருக்காது. அப்படி இருக்கிறவங்கள பார்த்து தான் நீங்கள் தேர்ந்தெடுத்து தான் பழகணும். அதுதான் நமக்கு நல்லது. உழைப்புக்கு ஏற்ற பலனே இருக்காதுங்க. தொழிலோ இல்லை அலுவலகமோ ஆஃபீஸோ நீங்கள் எந்த ஒரு பகலும் இரவும் பார்க்காம உழைச்சி கொட்டியிருப்பீங்க. அதனால் நிறைய அவங்க பலனடைஞ்சிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு அங்கீகாரமோ பாராட்டோ இல்லை உங்களால் தான் நடந்துச்சுங்கிற ஒரு சொல்லு கூட உங்களுக்கு கிடச்சிருக்காது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் பயன் எல்லாமே மற்றவங்களுக்கு, வேறவங்களுக்கு, உழைக்காதவங்களுக்கு போயிருக்கும். இது உங்களுக்குள்ள பெரும் விரக்தியவே உண்டாக்கியிருக்குங்க. இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இது நிறைய பேருக்கு நடக்கக்கூடியது. ஒரு வேலைக்கு ஆஃபீஸுக்கு போகிறவங்க கூட, வியாபாரத்தை தொழிலில் ஈடுபடுறவங்க கூட நிறைய பேருக்கு இந்த அனுபவம் உண்டாகும். பணம் விரயம் நிறைய வந்திருக்குங்க. எதிர்பாராத மருத்துவ செலவு அல்லது வீண் விரயம் மூலமாக கையில் இருந்த பணமெல்லாம் கரைஞ்சிருக்கும். நாம் ஒரு தொகை எடுத்து வச்சுருந்துருப்போம், இது நாளைக்கு ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தலாம், ஒரு நல்லதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் ஒரு 100 ரூபா வருதுன்னா அந்த 100 ரூபாய்க்கு நாம் இதை செய்யலான்னு சொல்லி கணக்கு போட்டு வச்சுருப்பீங்க. ஆனால் அது விரயமாக தான் போயிருக்கும். எப்படி கரைஞ்சி போகுது, எந்த வழியில் போகுதுன்னே தெரியாமல் பணம் போயிருக்கும். யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாதுங்கிற குழப்பமே உங்களுக்கு போட்டு வாட்டியிருக்கும். ரொம்ப மன வருத்தத்துலையும் குழப்பத்துலேயும் இருந்திருப்பீங்க. எப்படா இந்த கஷ்டம் தீரும், என்றைக்கு நாம் நல்லா இருப்போம், இருக்கலாமா செத்துறலாமான்னு கூட நிறைய பேர் நினைப்பீங்க. கவலைப்படாதீங்க, எல்லாமே கடந்து போகக்கூடிய ஒன்று தான். என்ன, ஒரு சிலருக்கு சீக்கிரமே மாற்றம் நடக்கும், ஒரு சிலருக்கு லேட்டாக கிடைக்கும். மன தைரியப்படுத்துங்க, கடவுளை நம்புங்க, கடவுளை மட்டும் விட்டுறாதீங்க, இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. உங்களுடைய மிகப்பெரிய கஷ்டகாலம் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனுசு ராசிக்கு பொதுவாகவே 7.5 சனி காலம் ரொம்ப கஷ்டமான காலம். தனுசு ராசிக்கு 12, 1, 2 ஆகிய வீடுகளில் சனி பயணிக்கக்கூடிய காலம் மிகப்பெரிய மன அழுத்தத்தையும் பொருளாதார நெருக்கடிகளையும் கொடுக்கும். குறிப்பாக தனுசு ராசிக்கு 7.5 சனியோட தாக்கம் ஏற்கனவே முழுமையாக முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் தற்போதைய கோச்சார ரீதியாக அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடத்துக்கு சனி நடக்குது. அவ்வப்போது தாயாரோட உடல்நலில் அக்கறை காட்ட வேண்டியதாக இருக்கும். நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிறு சிறு தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்கும். உடல்நல சரியில்லாமல் போயிட்டுருக்கும். மருத்துவ செலவு வந்துக்கிட்டே இருக்கும். சொத்து சார்ந்த விஷயங்களில் இழுபறிகள்லாம் ஏற்படும். நாம் கரையம் பண்ணிடலாம், பணத்தை கட்டிடலாம், கடனை கட்டி முடிச்சிடலாம், லோன் முடிஞ்சிரும்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் கேஸ் நடந்துக்கிறதா இருந்தாலும் சரி, அது இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். முடிஞ்ச பாடு இல்லாமல், மன நிம்மதி இல்லாமல் இருக்கும். குருவோட பலம் கூடும்போது இந்த கஷ்டங்கள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல் விலகுங்க. கவலையே படாதீங்க. தனுசு ராசினர் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, பண விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஜாமீன் யாருக்குமே கொடுக்கக்கூடாது. எவ்வளவு நெருங்கின நண்பராக இருந்தாலும் சரி, கடன் வாங்கிறதுக்கோ இல்லை கையெழுத்து போடுறதுக்கோ ஒத்துக்கவே கூடாது. அது எவ்வளோ நெருங்கின உறவினராக இருந்தாலும் சரி, காலையே விழுந்தாலும் சரி, நீங்கள் கருணை காட்டுனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனை வந்து முடியும். ரொம்ப சிக்கலில் கொண்டு போய் தள்ளும். முன்கோப பேச்சு உங்களுக்கு இருக்கவே இருக்கக்கூடாது. கோபத்தில் வார்த்தையில் கொட்டிட்டு அப்புறம் தான் நீங்கள் வருத்தப்படுவீங்க. இந்த குணத்தை நீங்கள் கண்டிப்பாக மாற்றியே ஆகணுங்க. அது என்ன, இது வார்த்தை கொட்டிட்டு அதை அள்ள முடியுமா? அது ரொம்ப தப்பு. அந்த குணத்தை நீங்கள் மாற்றணும். அடுத்ததாக உங்களுடைய ரகசியங்களை, பர்சனல் விஷயத்தை வெளியிடுறது. உங்கள் எதிர்கால திட்டமாக இருக்கலாம், தொழில் ரகசியமாக இருக்கலாம். குடும்பத்தினரை தவிர வெளிநபர்கிட்ட நீங்கள் பகிர்வதை கண்டிப்பாக அதை தவிர்க்கணும். இந்த வார கிரக நிலைகள் மாற்றம் உங்களுக்கு பல சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கி தரப்போகுதுங்க. கடந்த வார கஷ்டமெல்லாம் மறைய போகுது. பணவரவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாரத்தோட தொடக்கத்தில் நிலுவையில் இருந்த தொகையெல்லாம் கைக்கு வரும். எதிர்பாராத தனலாபம் உண்டாகும். புதிய முதலீடுகளை நீங்கள் இந்த வாரம் தாராளமாக செய்யலாம்.
எதிர்பாராத தனலாபம் உண்டாகும். புதிய முதலீடுகளில் நீங்கள் இந்த வாரம் தாராளமாக செய்யலாம். ஆனால் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆடம்பர செலவுகளை நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா வாடிக்கையாளர்களின் வருகை ரொம்ப அதிகரிக்கும். புதிய கிளைகள்லாம் நீங்கள் தொடங்குறதுக்கு இல்லை அப்படின்னா தொழிலை விரிவாக்கம் செய்கிறதுக்கு திட்டங்கள் போட்டிருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு வெற்றி தரும். கூட்டு தொழிலில் இருந்த சுணக்க நிலையெல்லாம் மாறப்போகுதுங்க. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்கள் மேலே அதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த இடமாற்றம் இல்லைனா பதவி உயர்வுக்கான பேச்சுவார்த்தைகளாக சாதகமாக முடியும். குடும்பம், திருமணம், குழந்தைகள் மற்றும் நிலப்பலன் பற்றி கேட்டிங்க அப்படின்னா திருமண வாழ்க்கை, திருமண வயதில் உள்ள தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல வரன்கள் தேடி வரப்போகுது. ரொம்ப நாளாக வரன் கிடைக்காம தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இப்போ நல்ல வரன் அமைய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக தடைப்பட்டு கொண்டிருந்த சுபகாரிய பேச்சுக்கள்லாம் இந்த ஜூன் மாதத்துக்கு பிற்பகுதியில் சுமூகமாக முடிய போகுது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகளாக நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்க போகுது. புத்திரகாரகனான குருவின் அருள் இருக்கிறதால குழந்தை பாக்கியத்துக்கான காத்திருக்கும் தம்பதியினருக்கு நல்ல செய்திகள் தேடி வரப்போகுது. பிள்ளைகளின் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்பட்டு பெற்றோருக்கு பெருமை சேர்க்க போகிறாங்க. நிலம் மற்றும் சொத்து பலன் பற்றி கேட்டிங்க அப்படின்னா சொத்துக்கள் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் இருந்த வில்லங்கமெல்லாம் அகலப்போகுதுங்க. புது வீடு கட்டுவதற்கான வங்கி லோன் எளிதாக கிடைக்க போகுது. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பங்கீட்டு பிரச்சனைகள்லாம் சுமூகமாக முடிய போகுது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மற்றும் வழிபட வேண்டிய தெய்வத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் தங்க நிறம், அது இல்லாமல் அடர் சிவப்பு. இந்த நிறங்கள்லாம் உங்களுக்கு ஆளுமையும் நேர்மறையாற்றலையும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குங்க. மன தைரியத்தை உண்டாக்கும், மன தெளிவை கொடுக்கும். நீங்கள் தவிர்க்க வேண்டிய நிறம்னு பார்த்தீங்கன்னா கருப்பு மற்றும் அடர்நில நிற ஆடைகளை முக்கியமான காரியங்களுக்கு செல்லும்போது, சுப நிகழ்வுகளுக்கு செல்லும் போதும் நீங்கள் அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்குரிய முதன்மை தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, குரு பகவான் மற்றும் ஸ்ரீ மகாவிஷ்ணு. எளிய பரிகாரம் கேட்டிங்கன்னா வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாத்தி கொண்டக்கடலை மாலை அணிவிச்சு வழிபட்டு வர உங்களை சுற்றியுள்ள அத்தனை துரோகங்களும் மறைஞ்சு வாழ்க்கையில் பெரும் வெற்றியும் நிம்மதியும் உங்களுக்கு நிலைக்க செய்யும். அது மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு வேலையுமே ரொம்ப சரியாக நடக்கணும்னு நினைக்கிறவங்க காரிய அனுகூலம் உங்களுக்கு உண்டாக போகுது. சந்திரன் சஞ்சாரத்தால் எதிர்பாராத சந்திப்புகள்லாம் ஏற்பட போகுது. தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும், தன்னம்பிக்கை உண்டாகும். எப்படிப்பட்ட சிக்கலையும் தீர்க்கும் வல்லமை உங்களுக்கு உண்டாகும். அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அதன் மூலமாக மதிப்பு உங்களுக்கு உயர ஆரம்பிக்க போகுது. அவசரப்படாமல் எதையும் நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உங்களுக்கு வரப்போகுது. கை நழுவி போன ஆர்டர்கள்லாம் மீண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது. முயற்சிகள் சாதகமான பலன்கள் தருங்க. எந்த ஒரு விஷயத்திலுமே முயற்சி செய்யும்போது அன்றைக்கி அது வீண் போனதே கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைச்சே தீரும். வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கட்டளை இடக்கூடிய பதவிகள் கிடைக்க போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்பட போகுது. கணவன் மனைவிக்கிடையே சுமூக உறவு உண்டாக போகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்க்கும் வல்லமை உங்களுக்கு கிடைக்க போகுது. கலைத்துறையினருக்கு எதிர்பாராத சந்திப்புகள் ஏற்பட போகுது. அரசியல் துறையினருக்கு முன்னேற்றம் ஏற்பட போகுது. மாணவர்களுக்கு சக மாணவர்களுக்கு உதவி செய்கிறது மூலமாக மதிப்பு கூட போகுது. மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். நிதி நிலைமை சீர்படும். புது ஆர்டர்கள்லாம் கிடைக்கப்பட்டு சிரமங்கள்லாம் உங்களுக்கு குறைய போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலைப்பளு குறைஞ்சு காணப்படுவாங்க. எதிர்பார்த்த இடத்துக்கு மாற்றம் கிடைக்க போகுது. பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த இறுக்கமான சூழ்நிலையெல்லாம் நீங்கி மகிழ்ச்சி உண்டாக போகுது. ஒற்றுமையும் அந்யோன்யமும் உண்டாக போகுது. பிள்ளைகள் மூலமாக இருந்த மன வருத்தமெல்லாம் நீங்கி அவங்களோட சந்தோஷமாக நீங்கள் வெளியே போயிட்டு சென்றுட்டு சுற்றி பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. எல்லா காரியங்களுமே அனுகூலமாக நடக்க போகுது. மனக்கவலையெல்லாம் நீங்கி நிம்மதி உண்டாக போகுது. உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்களுக்கு வீண் அலைச்சல், காரிய தாமதம் போன்றவையெல்லாம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. புதிய முயற்சிகளை நீங்கள் தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. காரிய அனுகூலம் ஏற்பட போகுது. உணர்ச்சிகரமான பேசி மற்றவங்களை நீங்கள் கவர போகிறீங்க. எல்லாத்துலேயுமே எதிர்பார்த்த நன்மை உண்டாகும். பணவரத்து கூடும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனையெல்லாம் தீரும். ரொம்ப நாளாக இருந்த கஷ்டமெல்லாம் இனி நீங்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க. நீங்கள் போகுது. எதையுமே நீங்கள் செஞ்சு முடிக்கும் சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டாக போகுது.
அரசாங்கம் மூலமாக லாபம் ஏற்பட போகுது. வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் சாதகமாக இருக்க போகுது. பரிகாரமாக நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நெய் தீபம் ஏற்றி வணங்க பண வரத்து கூடும். காரிய தடைகள்லாம் விலகும். தொழில் சிறக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.